கூட்டம் கூட்டமாக எடப்பாடிக்கு ஆதரவு தரும் ஓபிஎஸ் தரப்பினர் அதிர்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ் எதனால் வெளியேற்றப்பட்டார்? 2021 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமது ஓபிஎஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஓபிஎஸ் அதிமுகவிலே இருந்து கொண்டு தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதிமுகவிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருந்தார். பிரச்சனைகளின் காரணமாகத்தான் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சசிகலா, டிடி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் ஓபிஎஸ்ஸின் மூலமாக வெளியேற்றப்பட்டவர்கள். ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஆல்ரெடி ஆகாமல் இருந்தது. தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் எடப்பாடி பழனிசாமியை கூட்டமாக வந்து நேரடியாகவே சந்திப்பு நடத்தி தன்னை அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை என்பது வலுத்துக் கொண்டிருக்கிறதே தவிர அதற்குரிய வேலைப்பாடுகளை அவர்கள் செய்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு உறுதுணையாக கிடையாது. அதாவது அதிமுக ஒன்றிணையாமல் நான் வெற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா போன்றவர்கள் எல்லாம் ஒரே அணியின் கீழ் வந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும், இல்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் நேற்று தினம் கூட பாத்தீங்க அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பிலே எடப்பாடி பழனிசாமியை முதல் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு என்றும் சொல்லாமல், தவறு என்றும் சொல்லாமல், இல்லை என்றும் சொல்லாமல் ஓபிஎஸ் நகர்ந்து சென்றிருக்கிறார். அவர் மௌனம் என்பது காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பூராமே தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரின் பின்னால் ஆதரவுகள் என்பது இருக்கிறதா அப்படின்னா மிக குறைந்த அளவே இருக்கிறது. அதுவுமே இப்ப நாளுக்கு நாள் அந்த ஆதரவுகளும் கரைந்து கொண்டே போகிறது. இப்படியே போனால் ஓபிஎஸ் நிலைமை அதில் பாதாளத்தில் தான் போகும். ஆல்ரெடி அதில் பாதாளத்தில் தான் அரசியல் இருக்கிறது. இப்போ செங்கோட்டையன் மட்டும் போர்க்கொடி உயர்த்தாமல் இருந்திருந்தால் ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை இன்னும் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்றுக்கத்தில் எதுவும் கிடையாது. அப்படியே அதிமுக ஒன்றிணைந்தாலும் கூட ஓபிஎஸ்க்கு பழைய மாதிரி மரியாதை என்பது கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், ஆதரவாளர்கள் பூராமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக மீண்டும் இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது அரசியல் வட்டாரத்திலே ஓபிஎஸ் தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கூட விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புன்னை கூட ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.